வணக்கம் தோழிகளே. இப்போ பச்சை மிளகாயை வச்சு தான் நம்ம இப்போ சட்னி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த மிளகாயை இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இந்த மிளகாயை இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ண பஜ்ஜி மிளகாயை இதில் போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மிளகாய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பூண்டு, இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு, புளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடாக மெத்துன்னு தோசையை ஊற்றி இல்லை மொறுன்னு ஊற்றி தொட்டு சாப்பிட உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.